ஹாய். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு கார்டனிங் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ எடுத்து ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ சும்மா டிராஃப்ட் கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ வந்துச்சு. சரி, ஓகே, இது எதுக்கு விட்டுட்டு எதுவும் போட்டுருவோமே அப்படின்ட்டு அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் தான் என்னென்ன பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நாங்கள் என்னென்ன செடிலாம் வாங்க போகிறோம் அப்படின்றது வந்துட்டு நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். அண்ட் அது மெயினாக வந்துட்டு பாதி விஷயத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பியோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு கொண்டு வந்திருந்தான். ஸோ என்னென்ன செடிலாம் வேணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாட்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ பாட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நாங்கள் ஒரு செடியாக வந்துட்டு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மெயினாக வந்துட்டு வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸ்லலாம் வந்துட்டு அதுவுமே எதுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு அதுலேயுமே வந்துட்டு செடியெலாம் வெட்டலாம் அப்படின்ட்டு எடுத்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேஸாக வந்துட்டு எங்களுக்கு கிடச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டாக அந்த வாட்டர் கேன் தான் இருந்துச்சு. ஸோ அது நாங்கள் நார்மலாக கட் பண்ணால் நார்மல் கட் ஆகாதுன்றதுனால நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டு இருந்தோம். இருக்கிறதுலே வந்துட்டு டஃபஸ்ட்டு ஒர்க் எதில் வந்துட்டு டைம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு கட் பண்ணதில் தான் போச்சு. ஸோ அது ரொம்ப நேரமாக ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒன்றா வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஒரு சைடில் கேன் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவன் ஒரு சைடில் வந்துட்டு அந்த பெருசாக ஒரு ஊக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நாங்கள் அந்த எல்லா பாட்ஸ்லையுமே வந்துட்டு கீழே தண்ணி போகிறதுக்காக அதுக்காக ஹோல்ஸ்லாம் வந்து போட்டுட்ருந்தோம். ஸோ இதை பண்ணி முடிக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ இது ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறமா ஸோ அந்த இடத்த போய் நாங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி பால்கனியில் தான் வச்சுருந்தோம். ரொம்ப குட்டி இடம். ஸோ அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்திருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ரீசெண்டாக வந்துட்டு வாவ் ஸ்கின் கேரில் இருந்து நான் ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன். ஆனால் அந்த ஃபேஸ் வாஷ் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. பட் தென் அதில் ஒரு குட்டியாக வந்துட்டு அது வந்து ஒரு குட்டி சீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பினாச்சோட சீட்ஸ். அதுவுமே வந்துட்டு நல்லா க்ரோவாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி குட்டி குட்டியாக பிளான்ட்ஸ் வந்துட்டு வேற ஒரு பாட்ஸ்லலாம் வச்சுருந்தது எல்லாமே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் கொஞ்சம் பெருசாக வந்துட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்துட்டு பாட்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ இல்லை பெரிய பார்ட்டே என்னென்னா வந்துட்டு நம்ம இதை வைக்கும்போது அது ஸ்டிஃபாக நேராக நிற்கணும். அது நிறைய விஷயம் வந்துட்டு எங்களுக்கு வளைஞ்சு விழுந்துகிட்டே இருந்துச்சு. ப்ராப்பராக ஸ்டாண்டே ஆகலை. அதுதான் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக வந்துட்டு பழைய பாக்ஸில் இருந்து குட்டி குட்டி கிளாஸ்லலாம் வச்சுருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எப்படி வளருமா என்னன்னு தெரியலன்ட்டு. ஸோ அது நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல்லாக வேறு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது எல்லாமே வந்துட்டு தனித்தனி பாக்ஸ்லலாம் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ என்னென்னலாம் வச்சுருந்தோன்ட்டு நான் 1 by 1 சொல்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரம்ப இலை. இதை வந்து பிரியாணி லீஃப் அப்படின்னும் சொல்லுவாங்க. பிரியாணினாலே யாருக்கு தான் பிடிக்காது. அண்ட் அது ஸ்பெஷலாக தருது அப்படின்னும் போது அந்த லீஃப் வந்து போட்டோம்னா நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஸ்னேக் பிளான்ட், வெத்தலை செடி ஒன்று வச்சுருந்தோம். அண்ட் லேடிஸ் ஃபிங்கருக்கு ஒன்று வச்சுருந்தோம். அப்புறம் மணி பிளான்ட்ஸ்க்கு ஒன்று வச்சுருந்தோம். அண்ட் நார்மலாக வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கிறதுல வச்சுருந்தோம். அண்ட் ஃபியூ மந்த்ஸில் லேடிஸ் ஃபிங்கர் இந்த பிளான்ட்ஸ் மட்டும் வந்துட்டு அழகாக மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது 4-5 மொட்டுக்கிட்டே விட்டுருந்தது. அது எல்லாமே வந்துட்டு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எடுத்திருந்தேன். அண்ட் அந்த மொட்டுலேருந்துமே வந்துட்டு லேடிஸ் ஃபிங்கர் எல்லாம் அழகாக வந்திருந்தது. உங்களுக்கு தெரியுதா அது? ஸோ அது வந்து எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா குட்டி அந்த கீரைலாம் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, வாவ் ஸ்கின்லேருந்து. அதுலேருந்துமே ஒரு சிலதெல்லாம் எனக்கு வந்துட்டு அப்படியே க்ரோவாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த புதினாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு அதை தண்டு மட்டும் வச்சுருந்தேன். அது வளருமா எப்படின்னு தெரியல. பட் நான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் அதுவுமே வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஒரு 2 மந்த்ஸ் அந்த பீரியட்லேயே வந்துட்டு செம்ம க்ரோத் வந்துட்டு கொடுத்துருந்தது. ஸோ ஆனால் நான் வந்துட்டு அது பேர் என்ன, புதினாவுமே வச்சுருந்தேன். அட் த சேம் டைம் வந்துட்டு மல்லி இலையுமே வச்சுருந்தேன். ஆனால் மல்லி வந்துட்டு பெருசாக அந்தளவுக்கு வரல. எனக்கு புதினா வந்துட்டு நிறைய செம்மையாக க்ரோ ஆயிருந்தது. ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா வந்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. ஸோ அண்ட் சூப்பராக வந்துட்டு க்ரோ ஆயிருந்தது. ஸோ இது நாங்கள் நிறைய வாட்டி குக்கிங்க்குமே யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நம்ம வீட்லேயே வளர்ந்து குக்கிங்லாம் பண்ணும்போது வந்துட்டு அது சூப்பர் ஃபீல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி என் ஊரில் வந்துட்டு கார்டனிங் பண்ண வீடியோஸும் வந்து போட்டிருப்பேன். முடிஞ்ச அதையும் போய் பார்த்துருங்க. பாய்.